வணக்கம் எல்லோருக்கும். சிலாங்கூர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பல திட்டங்கள் நலத்திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2008 தொடங்கி 2013 இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேருந்து கட்டணம், உயர்கல்வி மாணவர்களுக்கான சிறப்பு நிதி, அதே நேரத்தில் வந்து ஐசிடி திட்டம், இந்தியர்களுக்கு வந்து பிரஜா உரிமைகள் சம்பந்தப்பட்ட திட்டங்கள், அதனடுத்து பல திட்டங்கள் வந்து நான் அடுக்கிட்டே போக முடியும். பிங்காஸ், ஜோம் ஷாப்பிங், பிராயஹான், தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுக்கிட்டே போக முடியும். இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட கோவில்கள் வந்து கடந்த 10 ஆண்டுகளை வந்து நம்ம கெசட் பண்ணிக்கிறோம். இது எந்த மாதிரி நடக்கல ஐயா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் பள்ளி நிலங்கள் ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட நிலங்கள் வந்து கெசட் பண்ணியிருக்கிறோம். சிலாங்கூர் மாநிலம் முன்னின்று ஏறக்குறைய நம்ம வந்து 2 பள்ளிகளை கட்டியிருக்கிறோம். மிட்லேண்ட் தமிழ் பள்ளியும் கோல்ஃபீல்ட் தமிழ் பள்ளியும் சிலாங்கூர் மாநில அரசாங்கம் கட்டின பள்ளி. இது மற்ற மாநிலத்தில் நடவாத ஒரு விஷயம் ஐயா. இன்னைக்கு கெடா மாநிலத்தில் பேசுற, இன்னைக்கு போட்டி போடுறவங்க வந்து கெடா மாநிலத்தில் என்ன கதியில் இருக்கிறோம் நம்ம சமுதாயம் தெரியும். இன்னைக்கு வாட்ஸ்அப்லயும் டிக்டாக்லயும் கொக்கரிப்பவர்கள் வந்து எந்த விதத்தில் நம்ம சமுதாயத்துக்கு எந்த உதவி செய்ய போறதில்ல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறுப்புணர்ச்சி மட்டும் தான் கொடுக்க முடியும். அவங்க உங்களை வெறுக்க சொல்றாங்க, இவங்களை வெறுக்க சொல்றாங்க, அவங்கள வெறுக்க சொல்றாங்க. அவங்க நம்ம சமுதாயத்துக்கு எதுவும் செய்ய இயலாதுன்றது உண்மை. இன்னைக்கு வந்து தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன், மைக்காவும் சரி, நம்மளும் சரி, அதே நேரத்தில் இருக்கிற பிபிபி, ஐபிஎஃப் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இந்திய சமுதாயத்துக்கு கிடைக்கிறத கூட கிடைக்காம நிப்பாட்டிடாதீங்கன்னு சொல்லி செய்யறாங்க ஐயா. தயவு செய்து உங்கள் வாக்கு நமது ஹராப்பானுக்கு. நன்றி, வணக்கம்.